தாவேக்கா விஜய் சொல்றாரு நீங்க எனக்கு பகையன். ஆனா வல்லவனுக்கு வல்லவன் எப்போ உருவாகிறான்னா இந்த வல்லன் அவனை வல்லவன் வந்து அவனை வல்லவனா பார்க்கணும். ஸோ பாஜக தாவேக்காவை வந்து ஒரு பெரிய சக்தியா பார்க்கல. ஒரு முறை திமுக ஒரு முறை அதிமுக இப்படிதான் இருந்திருக்கு. அப்ப சிஸ்டர் நீங்க செஃபலாஜிக்கலி எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு ஸ்தாபன எதிர்ப்பு எப்பவுமே திமுகவுடைய சக்தியே அந்த கூட்டணி வந்து சிபிஐ சிபிஎம் விசிகே காங்கிரஸ் இந்த 4-5 பேர் அவங்களோட கூட்டு வச்சிருக்காங்க. பெரிய டிக் மார்க் போடும் ஆனஸ்டா. ஆனால் கூட்டணி அப்படி இருந்தாலும் அந்த கூட்டணி வந்து இப்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. எடப்பாடி ஐயார் வந்து அடுத்த அவங்களுடைய பையனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவங்க பையனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து குடும்ப ஆட்சியை நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு கிளையில வந்து எல்லாரும் இந்த பக்கம் தயாநிதி மாறன் கலைநிதி மாறன், அந்த பக்கம் அஃப்கோர்ஸ் உதயநிதி இன்பநிதி, இன்னொரு பக்கம் கனிமொழி, அப்படி ஒட்டுமொத்தமா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அது மாதிரி 10, 20, 30 பசங்க வரட்டுமே, முட்டிக்கட்டுமே. சிடிஓ அவர்கள் சொல்லியிருந்தாங்க சட்டமன்றத்தில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் தூக்கு போட்டே சாவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு போயிட்டு இல்லை அது பங்காளி சண்டை நாங்கள் முடிச்சிட்டோம். கருணாநிதியால் வந்தது இனப்படுகொலை. திருப்பியும் நான் வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்தால் எனது கல்லறை கூட எனக்கு அமைதி கொடுக்காது சொன்ன வைகோ யாரையும் சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்காருல்ல. நான் ரவீனா என்ற நேர்காணலை நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ராஜ்குமார் சார். வணக்கம். வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சாரை பார்க்கறதே வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும் போல. ஓகே சார், இப்போ அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை வந்து தமிழகத்தில் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாமே வந்து பிரதமராக இருக்கட்டும் மற்ற பாஜகவினராக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அதிமுக தலைமையில் வந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நேத்து வந்து பிரதமர் பேசும்போது வந்து என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து இந்த தேர்தலை சந்திக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. பாஜக எடுத்தீங்கன்னா 17-18 மாநிலங்கள் இருக்காங்க. ராஜீவ்காந்தி இறந்துட்ட அப்புறம் காங்கிரஸ்க்கு என்ன எப்பேற்பட்ட ஒரு வெற்றி கிடைச்சோ அந்த நிலைமையில ஆர்கானிக்கா வளர்ந்து இந்த அளவுக்கு இருக்காங்க. 12 to 13 கோடி உறுப்பினர்கள். தமிழ்நாடுடைய ஜனத்தொகை வந்து 8.3 கோடி. பாஜகவுடைய உறுப்பினர் தொகை 12 to 13 கோடி. அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப வலிமையான, உலகத்திலே ரொம்ப வலிமையான கட்சி. பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் சைனாவில் இருக்கிற கட்சியோட பெருசு பாஜக. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தாக்கம் இருக்குது. அந்த தாக்கத்தை வந்து நம்ம யாராலையும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, எல்லா இடங்கள்லையும் என்டிஏ தான் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பார்க்கும்பொழுது ஏக்நாத் ஷிண்டே அந்த குரூப்போடு அவங்க சேரும்போது கூட அதை என்டிஏ கட்சின்னு தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கோட்பாடை கொண்டு வந்து இந்த முறையாக என்டிஏன்னு சொன்னால் கூட அவங்க என்ன சொன்னார், எங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக இபிஎஸ் தமிழ்நாட்டில் இருப்பாருன்னு தான் சொன்னாங்க. எப்படி ஏக்நாத் ஷிண்டே வந்து அவங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு அவர் மகாராஷ்டிராவில் தலைவராக இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறை நாங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னால் மோடிஜி இங்கே வரும்போது 30,000, 40,000, 50,000 அப்படி இருக்கும். இந்த முறை ஒரு விஜய் கட்சியோடைய முதல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த எவ்வளோ பெரிய கூட்டத்தோட பெரிய கூட்டமாக இது இருந்துச்சு. ஸோ நிச்சயமாக மக்களுடைய ஒரு பார்வை, மக்களுடைய ஈர்ப்பு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டு இருக்குங்கிறத எந்தவித ஒரு சர்ச்சையும் சந்தேகமும் இல்லாமல் நேற்று நிரூபிச்சிருக்காரு நம்ம நரேந்திர மோடி ஐயா. இல்லை, இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இந்திய அளவில் வந்து 13,000 கோடி இருக்குது, பாஜக வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது 13 கோடி. ஓகே 13 கோடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் தமிழகத்தில் அந்த அளவுக்கு தாக்கம் வந்து பாஜகவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ வரைக்குமே ஒரே ஸ்டாண்டில் தான் தமிழகம் இருக்குது. என்ன அப்படின்னா பாஜக வந்து தமிழகத்தில் வரக்கூடாது அப்படின்னா. மோடி பேசும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில்ன்றப்போ அப்போ அதிமுகவை டாமினேட் பண்ணி பாஜக உள்ளே வர பார்க்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அஃப்கோர்ஸ் எப்போவுமே பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே they will attribute ஒரு மோட்டிவ், ஏதோ ஒரு இதை வச்சு கருத்து வச்சு இவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாணக்கியா அர்த்த சாஸ்திராவில் சொன்னார், உனக்கு வந்து எதிரிக்கு எதிரி உன் நண்பன். இப்போ வந்து அதிமுகவுடைய அரசியல் பகை வந்து திமுக, பாஜகவோட அரசியல் பகை தாவேக்கா அல்ல. தாவேக்கா விஜய் சொல்றாரு நீங்க எனக்கு பகையன். ஆனா வல்லவனுக்கு வல்லவன் எப்போ உருவாகிறான்னா இந்த வல்லன் அவனை வல்லவன் வந்து அவனை வல்லவனா பார்க்கணும். ஸோ பாஜக தாவேக்காவை வந்து ஒரு பெரிய
சக்தியாக பார்க்கல. ஆனால் திமுக வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு வேரூறி வளர்ந்த ஒரு முத்தி போன மெச்சூர் பார்ட்டி கட்சி. ஸோ போட் அதிமுக பாஜகவுக்கு திமுக ஒரு ஒரு காமன் பொதுவான ஒரு எதிரியாக இருக்கும்போது நாம் 2 பேரும் சேர்ந்து இதில் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வச்சுருக்கோம், இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வச்சுப்போம். அதே சமயத்தில் நீங்கள் தான் தலைவர்னு சொல்லியும் இபிஎஸ் தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிற அந்த ஒரு பெரிய மனசோடு அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நினைக்கணும். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அந்த கூட்டணி அப்படின்றது பலமான கூட்டணியா, திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த கூட்டணியாக நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறேன். ஏனென்றால் போன வாட்டி சிஸ்டர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2021 நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இஃப் யூ கேன் லுக் அட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் 3.6% தான் வித்தியாசம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். டோட்டலாக வாக்காளர்கள் பார்த்தா 3.6% தான் டிஃப்ரென்ஸு. இந்த முறை தமிழ்நாட்டில் வந்து ஸ்தாபன எதிர்ப்பு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் விஷயம். கடந்த ஒரு 5 தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தாபன எதிர்ப்புக்கு ஒரு பிரசாந்த் கிஷோரோ ஒரு ஜான் ஆரோக்கியசாமி போடுற ஒரு எண் 10%லேருந்து 15%. 15 விட்டுருங்க, 10 எடுத்திங்கன்னா கூட அதை வச்சுக்கோங்க. 2வது விஷயம், வரலாறு படி தமிழ்நாட்டில் ஸ்தாபன எதிர்ப்பு எப்போவுமே திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதிமுகவோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தோற்று போகும்போது ஒரு பெரிய மார்ஜினோடு தோற்று போவாங்க. அவங்க ஒரு வாட்டி ஜெயிச்சிருப்பாங்க, அடுத்த வாட்டி ஒரு பெரிய மார்ஜினோடு தோற்றுருவாங்க, அப்புறம் அடுத்த முறை ஒரு சின்ன மார்ஜினோடு ஜெயிப்பாங்க, அப்புறம் அடுத்த வாட்டி திருப்பி பெரிய மார்ஜினோடு தோற்பாங்க. 2 முறை ஒரு விட்டு இன்னொரு முறையாக வந்ததே இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது 2 முறை கண்டினியூஸாக வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா ஒரு வாட்டி 2 முறை. மற்றபடி எப்பவுமே இது ஒரு முறை திமுக ஒரு முறை அதிமுக, இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ சிஸ்டர் நீங்கள் செஃபலாஜிக்கலி எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு ஸ்தாபன எதிர்ப்பு எப்போவுமே திமுக. நான் வந்து எங்கேயும் சொல்லலை, டேட்டா வச்சு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மோர் 15-16% இருக்கும். திமுகவுக்கு அதிமுகவுக்கு 10% இருக்கும். நீங்கள் அந்த 10% போட்டால் கூட 3.6% டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, அது அவுட் ஆகிடுச்சு. 2வது விஜயோடைய ஃபேக்டர். எவ்வளவுதான் விஜய் வந்து பிடிக்கல, அவங்க புள்ளிங்களோ சுற்றுங்க என்ன சொன்னாலும் விஜய்க்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது, பெண்கள் மேலே இருக்குது, சின்ன பசங்க மேலே இருக்குது. அது வந்து 8-10% டெஃபினட்டாக போகும். கண்டிப்பாக கம்மி, குறைஞ்சபட்சம் அந்த 10%. நாங்கள் செஞ்ச ஒரு கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா 6-8 திமுகலேருந்து போகும், 2-4 அதிமுகலேருந்து போகும். அதில் நீங்கள் கம்மியாக எடுத்துங்க, 6% போது வச்சுக்கோங்க. 10% ஸ்தாபன எதிர்ப்பு, 6% விஜய், 16% வித்தியாசம். ஸோ இந்த கூட்டணி ஒழுங்காக இந்த கூட்டணி இயங்குனாங்க என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு வந்து அது தோல்வி அடைகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய டேட்டா பேஸ் தரவுடைய அடிப்படையில் என்னுடைய. ஓகே, இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த திமுக கூட்டணி அப்படியே அதே பலத்தோடு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த அதிமுக கூட்டணி அப்படின்றது அதில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3% வாக்குகள் வந்து கடைசியாக வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி சாரும் சேர்ந்து இருந்த கூட்டணி தான் வந்து அப்போ இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி சார் மட்டும் தான் போயிருக்காங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்படின்றப்போ திமுக அதே கூட்டணியோட அதே பலத்தோடு தான் சார் இருக்குது. ஆனால் அதிமுக அதே கூட்டணியோட அதே பலத்தோடு இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பெருசா அடிதானே வாங்கும். இந்த கூட்டணி அவ்வளவு பலமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். திமுகவுக்கு வந்து அதே கூட்டணி இருக்கு, அது அவங்களை பாராட்டணும். திமுகவுடைய சக்தியே அந்த கூட்டணி வந்து சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ், இந்த 4-5 பேர் அவங்களோட கூட்டு வச்சிருக்காங்க. பெரிய டிக் மார்க் போடுங்க ஆனஸ்டா. ஆனால் கூட்டணி அப்படி இருந்தாலும் அந்த கூட்டணி வந்து இப்போ பலவீனம் அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இல்லை. நிறைய திமுகவுடைய பேஸ் லெவல் ஆட்கள்லாம் நாங்கள் சம்பாதிக்கல இதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய உட்பூசல்கள் இருக்குது. ஸோ கூட்டணி இருக்குது, ஆனால் வலிமை இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் எடுத்து ஒரு கணிப்பு பண்ணிங்கன்னா, ஒரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு இடத்துல இருக்கிறார் வச்சுங்க, அவரோட அப்பாவோட இல்லை என்கிற காரணத்தினால ஒரு வன்னியர் ஓட்டு கூட போகாது. அந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக வன்னியர் ஓட்டு அப்படியே வரும். நான் போன வாட்டி வேலூர், குடியாத்தம் அது போன்ற இடங்களில் டாக்டர் ஏசி சண்முகம்காக நான் வந்து கேம்பெயினிங் போயிருந்தேன். இதே தான் சொன்னாங்க, சார் சொல்லிட்டாங்க சார் நம்ம ஆளுங்க இப்படி தான் போடுவாங்க. ஒரு ஒட்டு மொத்தமாக வன்னியர் ஓட்டு வந்து
ஒரு 1 இயர், அதுவும் ஐதர் பிஎம்கே அன்புமணி ஆர் பிஎம்கே டாக்டர் ராமதாஸ் யார் நின்னாலும் ஒட்டு மொத்தமாக நிற்பாங்க, அப்படியே கிடைக்கும். அதுக்கு எப்படி தெரியுமா, ஒரே இடத்துல ஒரு டாக்டர் அன்புமணியோடைய செட்டு குரூப் ஒன்று இருந்து குழு இருந்து அதே இடத்துல டாக்டர் ராமதாஸும் வந்து நின்று இடிச்சாதான் நீங்கள் சொல்கிறது நடக்கும். அல்லது 1 இயர் ஓட்டு மொத்தமாக அந்த இடத்துக்கு போகும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு சமீபத்தில் ஐ திங்க் லோயலா காலேஜ் ஒரு கருத்து கணிப்பில் வந்து பார்த்துருந்தேன். 1 to 2% தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் ஐயாவுக்கு இருக்கிற அளவு. அது கூட ஓபிஎஸ் ஐயாவுக்கிட்டே கூட எல்லா சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அணியிலேருந்து கூட அவரும் இங்கே வந்தாருன்னா பின்ன ஒட்டு மொத்தமாக டிடிவி ப்ளஸ் ஓபிஎஸ்னா கன்சாலிடேஷன் ஆஃப் ஃபேவர் போட்ஸ். முக்குலத்தோர் கூட ஒரு ஒட்டுமொத்தம் ஒரு குரூப்பாக போடுவாங்க. சொன்னாங்க தெரியுமா, சசி தரூர் எழுதியிருப்பார், மற்ற எல்லா ஜனநாயகத்திலையும் பீப்புள் கோ தேர் டு காஸ்ட் த ஓட். காஸ்ட் த ஓட்டுமா, ஒன்லி இன் இந்தியா தே கோ தேர் டு ஓட் த காஸ்ட் நம்பர். அது மாதிரி கம்யூனிட்டிங்கிறது சமூக நீதி, சமுதாயம் இல்லாத ஒரு நீதிலாம் சுற்றலாம். ஆனால் ஓட்டு வரும்போது இது இருக்குது. நம்ம அது சொல்கிறது நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிகிரி வாங்கிருக்கீங்க, எப்படி பேசுங்க, இதுதான் உண்மை. ஸோ ஓபிஎஸ் அண்ட் டிடிவியோட ஓட்ஸ் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன், ஒரு பக்கம் கவுண்டர் ஓட்ஸ், ஒரு பக்கம் தேவர் ஓட்ஸ் இந்த பக்கம் வந்துடும். அது சவுத் அண்ட் வெஸ்ட்டில். நார்த்தில் வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் 1 இயர் ஓட்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் அதே இடத்துல அந்த அளவுக்கு அவங்க என்ன பங்காளி வெட்டு குத்து சண்டையாது அது மாதிரிலாம் இல்லை. ஸோ டெஃபினட்டாக 1 இயர் ஓட்ஸும் கன்சாலிடேட் ஆகும். இப்போ நீங்கள் பாருங்கள், திமுகவில் வந்து இந்த கீழ் தரத்தில் வந்து ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி வந்து எப்படி பிரதிபலமும், அதோடைய பிரதிபலம் வந்து அந்த அளவுக்கு அவங்க தீய வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்விங் அவே ஃப்ரம் திமுக. இது நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கிறோமே. இதை 2011 பார்த்தோம், 2016 பார்த்தோம், அதுக்கு முன்னால் 5 வருஷம் இருந்தாங்க. திரும்பி அதுக்கு முன்னால் 2001 பார்த்தோம். ஸோ அடிக்கடி அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்வீப். ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா யாருமே ஜெயலலிதா அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் கொடுத்தாங்க, எம்ஜிஆர் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கொடுத்தாரு இல்லை. ஆனால் இங்கே மட்டும் அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஒரு குடும்பம் மட்டும் வளருது, ஒரு குடும்ப ராஜ்யம். இது வந்து ஒரு குறுநில மன்னர்களோ சக்கரவர்த்தி மாதிரி இருக்காங்க. ஆல்ரெடி இப்போவே நான் போஸ்டர்ஸ் பார்க்குறேன், இன்பநிதியோடைய பர்த்டேக்கு வந்து இன்பநிதி வந்து அடுத்த தலைவருங்கிறாரு. தமிழன் வந்து எப்போவே ஒரு ஜனநாயகமான திங்கிங் இருக்கும், டெமோக்ராட்டிக் திங்கிங். நான் ஏன் இது மாதிரி 4-5 தலைமுறைக்கு மட்டும் நான் ஏன் குனிஞ்சிருக்கணும்? அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப கிளவராக ஆடுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. அதனால் நம்ம இருக்கணும்னு எப்போ தமிழன் ஒவ்வொரு இடம் நினைப்பாங்க, அந்த பக்கம் ஸ்விங் ஆகும். இந்த முறை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அது வாரிசு அரசியலாக இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லை. எடப்பாடி ஐயார் வந்து அடுத்த அவங்களுடைய பையனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவங்க பையனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது அவங்களோட பையனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்கன்றப்ப அப்போ இதெல்லாம் வந்து குடும்ப ஆட்சியை நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. குட், அது ஒரு குட் கொஸ்டின். ஸோ ஒரு பக்கம் ஒரு 5-10 பேருக்கு ஒருத்தர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரே ஒரு கிளையில் வந்து எல்லாருக்கும், இந்த பக்கம் தயாநிதி மாறன், கலைநிதி மாறன், அந்த பக்கம் அஃப்கோர்ஸ் உதயநிதி, இன்பநிதி, இன்னொரு பக்கம் கனிமொழி, அப்படி ஒட்டுமொத்தமாக இருக்காங்க. இங்கே வந்து பலர் அவங்களுடைய பசங்களை ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வந்து இதுதான் சிஎம், நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுறேன், நீ அடுத்த சிஎம், அது மாதிரிலாம் யாரும் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், அது மாதிரி 10, 20, 30 பசங்க வரட்டுமே, முட்டிக்கட்டுமே. யார் ரொம்ப நல்லா இருக்கணும், யார் மக்களுடைய அன்பு பிடிக்கிறாங்களோ அவங்க வரட்டுமே. இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் கிரிக்கெட்டர், அவன் பையன் தான் கிரிக்கெட்டர். இப்போ கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் பகிரங்கமாக மற்றவங்கள அமுக்கி அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் குடும்ப அரசியல். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொருத்தர் வந்து அரசியல் இறங்குறது தப்பு இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும் ஒதுக்கீடு பண்ணி அவங்கள மேலே தூக்கி விட்டு நீ தான் அடுத்ததுன்னு சொன்னால் அப்போ தான் குடும்ப அரசியல் ஆகுது. ஓகே, இப்போ ஓபிஎஸ் அவங்கள வந்து திரும்ப கூட்டணிக்கு இழுப்பாங்களா? ஏன்னா அண்ணாமலை அவர்களுமே பேசியிருந்தாங்க, ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய தலைவர், ஸோ கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு வருவார் நம்புகிறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த கூட்டணி, ஏன்னா மோடியாக இருக்கும்போது அந்த மேடையில் ஏறுவாங்கன்னு நினச்சோம், பட் ஏறலை. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது அவங்க கூட கூட்டணிக்கு அழைப்பு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவர் இன்னும் முடிவெடுக்கல. எனக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து சேகர் பாபு சந்திச்சாருன்னு. அது வந்து ஒரு முறை சந்திச்சாருங்கிறதுனால அப்படி இல்லை, அவர் வந்து வெறும் ஃபீலர்ஸ் அந்த பக்கத்துலேருந்து கூட வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 முறை டெம்பரரியாக அட்லீஸ்ட் தற்காலிக முதல்வராக இருந்தவர் ஒரு பக்கம். அந்த மற்ற துருவத்துக்கு போய் நான் இங்கே வந்து ஒரு எம்எல்ஏ இருக்க போகிறேன்னு சொல்கிறது வந்து அரசியல் ரீதியில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு எத்திக்கலான ஒழுக்கமான விஷயமா
பார்க்கப்படாது. ஸோ நான் நினைக்கிறேன் அவருக்கும் நல்லது. அதே போல் தேவர் ஓட்ஸில் வந்து ஒரு பிளவு ஏற்படும். ஒரு பக்கம் டிடிவி, ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஐயா. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி அதனால் ஒரு 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 சர்டன் நம்ம கொஞ்சம் கலங்கம் உண்டாகும். என்னப்பா இந்த ஒரு பக்கம் 5 வாட்டி இருந்துக்கா இந்த பக்கம் தெரியும் அந்த பக்கம் போயிட்டாரு. ஸோ அவருக்கும் நல்லது, என்டிஏக்கும் நல்லது. அவர் இந்த பக்கம் வந்தார்னா எஸ் ஓபிஎஸ் ஐயா வந்து இது வரைக்கும் முடிவெடுக்கலை. ஆனால் அந்த பக்கம் போகிறதாக கூட நிச்சயமாக முடிவெடுக்கலை. கொஞ்சம் நேரத்தில் வந்து பலர் அவர்கிட்ட பேசி இந்த பக்கம் இழுக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது இல்லையா? எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ ஏன்னா வந்து டிடிஓ அவர்கள் சொல்லியிருந்தாங்க சட்டமன்றத்தில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் தூக்கு போட்டே சாவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி போயிட்டு இல்லை அது பங்காளி சண்டை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேடையேறி பேசுகிறாங்க. தேவமாருங்க டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு சொல்லுவாங்க, கத்துவாங்க. அது மாதிரி நான் போக மாட்டேன், அது மாதிரி சாவேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்போ நீங்கள் வந்து வைகோ எடுத்து பாருங்கள். மதிமுகவில் நான் வந்து கலைஞர் வந்து கருணாநிதியால் வந்தது இனப்படுகொலை, திருப்பியும் நான் வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்தால் எனது கல்லறை கூட எனக்கு அமைதி கொடுக்காது என்று சொன்ன வைகோ, அந்த அளவுக்கு அவங்கள வந்து அடி நடித்த வைகோ ஜாலியாக சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு போயிட்டுருக்காருல. 2வது விஷயம், இன்றைக்கி இவர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி வந்து மாண்புமிகு உதயநிதி வந்து நான் அதிமுகவுக்கு வந்துடுறேன், எனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இல்லை ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கொடுங்க, என்ன அசிங்கமாக இருக்கும். அவர் வந்து வெறும் டெப்புட்டி துணை முதல்வராக இருந்திருக்கார். இவர் ஆக்சுவல் முதல்வராக இருந்திருக்கார். அப்போ ஜெயலலிதா இருந்திருக்கலாம், அவங்க பெரிய ஆளுமையாக இருந்திருக்கலாம். அதுவும் 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, 4-5 வாட்டி இருந்திருக்காரு. 4-5 வாட்டி ஒரே ஒரு கட்சிக்கு நீ வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு ராஷ்டிரத்துக்கு ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு அப்புறம் அந்த பிளாக்லேருந்து ஒயிட்டுக்கு ஜம்ப் பண்ணுது, ஒயிட்லேருந்து பிளாக்கு ஜம்ப் பண்ணுது. கொஞ்சம் இல்லை, ஒரு தடவை கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக உட்கார்லையே சார். அப்படி இருந்தும் அந்த பதவிக்கு ஒரு புனிதத்துவம் இருக்குது. அந்த சீட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் அ ஜோக். முதலமைச்சருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அங்கே 5 முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோடைய பிரதிநிதியாக உட்காந்துட்டு அந்த கட்சிக்கு டைரெக்டாக எதிராக இருக்கிற இன்னொரு கட்சிக்கு போய் உட்கார்றது வந்து எனக்கே, நானே ஒரு லிபரல், யார் வேணால் என்ன வேணால் பண்ண நினைக்கிறாள், எனக்கே கொஞ்சம் கசக்கும் பொழுது நிச்சயமாக வாக்காளர் பெருமக்களுக்கு அது கசக்கும். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இப்போது அந்தளவுக்கு பலம் இருக்குதா, இல்லை அவங்களுக்கு வந்து அரசியலில் ஒரு பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு நம்புறீங்களா நீங்கள்? அந்த அளவுக்கு இல்லைனா கூட டெஃபினட்டாக 3% இல்லை 1 to 2% அது மாதிரி இருக்கலாம். இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இந்த எலெக்ஷனில் 1% or 2% ஆல்சோ முக்கியம் தான். ஏன்னா ஒவ்வொரு விஜய் எடுத்துங்களேன், போன வாட்டி ஆவரேஜ் வந்து 5000 4000 ஓட்டு டிஃப்ரென்ஸு திமுக அதிமுக சராசரி ஆவரேஜ். இமேஜின் ஒரு விஜயால் வந்து எல்லா தொகுதிகளும் ஒரு 5000 ஓட்டு எடுக்க முடியாது. நிச்சயமாக எடுக்க முடியும். நீங்கள் ஜனநாயகத்தை அமுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். டெஃபினட்டாக 5000 அப்படின்னா கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் மாறிடும். அதனால் அந்த பட்சத்தில் 5000 ஓட்டுனா என்ன, 2,50,000 பார்த்தீங்கன்னா 2-3% தான், 2.5%. ஸோ 2%க்கு அவ்வளோ சேஞ்ச் இருக்கும்பொழுது அதில் 1 to 2% இருந்தால் கூட அது முக்கியம். இல்லை, இப்போ மோடி வந்து ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க நேற்று என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த திமுக ஆட்சியை வந்து நாங்கள் வீட்டுக்கு விரட்டிடுவோன்னு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சிஎம் என்ன சொல்லியிருக்காங்களா, நீங்கள் மீண்டும் இல்லைங்க, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஆட்சியை மறுபடியும் அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தை விளையாட்டுக்கும் தமிழ் வச்சு விளையாடுறதுக்கும் யாரும் திமுகவை அடிச்சுக்க முடியாது. ஓகே, பட் வேற வாயில் வடை சுட்டு தான் என்ன சொல்ல முடியும். 2 பேரும் நாங்கள் தான் ஜெயிப்போம் தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டரிங்பாங்க. நான் எப்படி பாருப்பா காட்டுறது மாதிரி, மசிலில் ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கும் இந்த எலெக்ஷனோட கடைசி ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ பிரதமர் ஐயா பேசுனதே நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா? ஏன்னா வந்து டபுள் இன்ஜின் பஸ் வந்து தமிழகத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அவர் வந்து அது வெறும் வாய் வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து வாய் வார்த்தையில் வந்து அவங்க 18 மாநிலத்தை பிடிச்சிருக்காங்க, 3 வாட்டி நாடை பிடிச்சிருக்காங்க. நாம் வந்து 2 வாட்டி கூட கண்டினியூஸாக ஒரே ஒரு ஸ்டேட்டை பிடிச்சதில்லை. அப்போ யாருக்கு வந்து பேக்ரவுண்ட், இப்போ நான் வந்து இவ்வளோ டெஸ்ட் மேட்ச் இவ்வளோ ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணிட்டேன், இன்னொருத்தர் வந்து ஒரே வாட்டி எங்கேயோ ஒன்று வின் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன சொல்வீங்க, பெட்டர் டீம் தானே சொல்வீங்க. அதே மாதிரி தான் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தரவு பாருங்கள், 3 முறை பிரைம் மினிஸ்டர், அதுக்கு முன்னால் 3 முறை சீஃப் மினிஸ்டர், விடாமல் 30 வருஷம் ஆல்மோஸ்ட் இஸ் பின் வின்னிங். 25 வருஷம் 30 வருஷம் 25 வருஷம். வேறு இவங்க வந்து 25 வருஷம் விடுங்க, 5 வருஷம் வின் பண்ணதே இல்லையா, கண்டினியூஸாக தொடர்ந்து வின் பண்ணதே இல்லையா அவங்க. ஸோ அப்போ யாருக்கு, அதுவும் அவர் நாடை வின் பண்ணுறாரு, நீங்கள் உங்கள் வீடே வின் பண்ண முடியல. ஸோ இப்போ 2 பேரும் ஒரு வாயில் வடை சுடுறாங்கன்னு வச்சுப்பீங்க. ஒருத்தருக்கு இன்னும் ஒரு வெயிட் இருக்குது,
ஒருத்தருக்கு கம்மியான வெயிட் இருக்கு. 3 முறை சிஎம் 3 முறை பிரதமர் விஜய் பார்த்து பயப்படுறாருன்ற ஒரு கேள்வி. ஏன் தொடர்ந்து வந்து ஜனநாயகன் படத்தையும் சிபிஐ வழக்கையும் வச்சு விஜயை டெல்லிக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க? அப்போ விஜய் கூட்டணிக்குள்ள வந்தா அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், நம்மளால வந்து தமிழகத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியுன்ற ஒரு பார்வை இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அரசியல்ல வந்து ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கவர் இன்னொருத்தர் இடத்துக்கு போயிடலாம்னு சொல்றீங்க. ம். ஆனா அவ்வளவு பண்றவங்க கொஞ்சோண்டு அதுக்கு அதுக்கு வந்து பெர்மிஷன் இருந்தால், அது அனுமதி இருந்தால் அரசியலுங்கிற ஒரு சொற்றொடர் கடியில் அப்போ ஏன் கொஞ்சம் லேசாக இழுத்து இந்த பக்கம் அவங்க இந்த பக்கம் கொண்டு வர பார்க்கலாம். அது வந்து இட்ஸ் ஆல் அது வந்து டெஃபினட்டாக அரசியலுக்குள்ளே பண்ணுற ஒரு விளையாட்டு தான். ஏன் சவுக்கு சங்கர் உள்ளே போட்டு நசுக்கலாம் அரசியல்னு சொல்வீங்க. ஒரே ஒரு எஸ்டி சூர்யா எழுதும்போது ஒரே ஒரு வார்த்தை கடலூருக்கு பதிலாக மதுரைன்னு எழுதிட்டார். உடனே 5 நிமிஷத்தில் இல்லை நான் சொன்ன வெங்கடேசன் கடலூரில் இருக்கார், அவர் மதுரையில் இருக்க வெங்கடேசன் இல்லைன்னு சொன்னார். அந்த ஒரு மாற்றத்துக்குள்ளே அவர் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது அரசியல் தானே. ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்தை வந்து நீங்கள் பாதிக்கிறீங்க. நீங்கள் சொல்லலாம் அதுவும் இதுவும் செப்பரேட் இல்லைங்க, இதுவும் ஜெயிலில் போட்டாங்க அதுக்காக. அதே மாதிரி ஒருத்தர் எழுதுறாரு என்னங்க எப்படி ஜட்ஜு வந்து எங்களை காப்பாற்ற போகிறாங்கன்னா கன் எடுத்துட்டு வர போகிறாருன்னு பத்ரி சேஷாத்ரி எழுதுறாரு. டப்புன்னு ஒரு 20 நாள் ஜெயிலில் போடுறாங்க. 283 பேர் ஜெயிலில் அவங்க சுதந்திரம் இல்லாமல் உள்ளே தள்ளுறாங்க. இதெல்லாம் செஞ்சு நாங்கள் என்ன சொல்கிறோம், சரி பரவாயில்ல அரசியல் அவங்க கையில் பவர் இருக்குது, இப்படி தான் செய்வாங்கன்னு ஒத்துக்கும் பொழுது இவங்க கையில் சென்டர் இருக்குது, இவங்க கொஞ்சம் அப்படி தான் செய்வாங்க, இவரை இழுக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு ஏன் அனுமதி கிடைக்காது? அதே விளையாட்டு தான். ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வாரும்பாங்க. ஸோ அப்படி பண்ணோம். பட் அப்படி பார்த்தீங்கன்னா கூட விஜய் வந்து ஒரு 40% பார்ட்டி அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு எம்ஜிஆர் அந்த அளவுக்கு இல்லை. டெஃபினட்டாக அவருக்குன்னு ஒரு தாக்கம் இருக்குது. எம்ஜிஆர் அளவுக்கு விஜய் இப்போ மக்கள் கொண்டாடுறதா சொல்கிறாங்க சார். எம்ஜிஆர் அளவுக்கு அவர் பாப்புலராக இருக்கார். ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது வாட்ஸ்அப் இல்லை, எம்ஜிஆர் இருக்கும்போது டெலிகிராம் இல்லை, படம் பார்க்க முடியாது. பாவம் போய் ஒருத்தர் உட்காந்து பார்த்து அப்படி இருந்தால் ஒரு 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 தெய்வம் மாதிரி பார்த்தாங்க. இந்த காலத்து அப்படி இல்லைனா கூட டெஃபினட்டாக விஜய்க்கு ஒரு தாக்கம் இருக்குங்க. இந்த தாக்கத்தில் எவ்வளவு சதவீதம் ஓட்டாக மாறுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பாஜக பீப்புள், நிறைய திமுக, நிறைய அதிமுக ஆட்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாவது போய் நம்ம ஜனநாயகம் பார்க்கணும்னு சொன்னாங்க. விஜய் வந்து அவங்க போய் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஓட்டு போடுறது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆர்வலர்களை ஒரு பக்கம் தள்ளிட்டு வெறும் தொண்டர்கள் மட்டும் எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வாக்குகள் வராதுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் நிச்சயமாக அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இருக்குங்கிறது டவுட்டே இல்லை.